ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நெய் வீட்டில் எப்படி செய்யலாம் ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பால் வந்து ஆடையை எடுத்து வச்சுக்கலாம், கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே பாலாடை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து ஜாரில் அதை நம்ம போட்டு விட்டு விட்டு நம்ம அடித்து எடுக்கணும். அப்போ நமக்கு திரண்டு நமக்கு ஒரு இந்த கன்சிஸ்டன்சிலாம் வரும். வந்து நம்ம தண்ணியில் இப்படி போட்டு வச்சுக்கணும். அடுத்து நம்ம பாருங்கள், அடுத்து நம்ம அடிச்சு வச்சுட்டு அப்படி நமக்கு பால் மாதிரி கிடச்சிருச்சு. அதையும் நம்ம அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது நம்ம ஆட் பண்ணணும். சிம்மில் இப்படி உருகி பிரிஞ்சு வர்ற தரவாயில் நம்ம முருங்கையால் நட்டு கருவேப்பிலை போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பசுமையான நம்ம நெய் எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தப்பறம் நம்ம ஆற வச்சு ஊற்றி வச்சுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு சோறு, கீரைச்சோறு, சாம்பார் சாதம், காய்கறி சாதம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட மூட்டு வளர்ச்சி, அப்புறம் நமக்கு எண்ணெய் பசை இல்லாதவங்க கை கால் மூட்டு வளர்ச்சிலாம் ரொம்ப நல்லது நெய் நம்ம சேர்க்கிறது. இதுமாதிரி நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணி நெய் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.